ஹாய் காய்ஸ், என்ன பார்க்குறீங்க? என்னத்தை கட் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இது நம்மளோட பூசணி குருத்திலைகளை கட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த குருத்திலைகளை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு யோசிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, சூப்பராக ஒரு வரையொண்டு வறுக்க போகிறேன். பூசணி பொரியல்னு சொல்லலாம். எப்படி பண்ணுறேன்னு வாங்க பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நம்மளோட இதில் இந்த இப்படி பூசணியை இலையை யூஸ் பண்ணதா எனக்கு தெரியலை. ஆனால் கொம்போடியா, தாய்லாந்து, அப்புறம் நேபாளிலாம் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு, விரும்பி சாப்பிடுவாங்க. அப்போ நானும் இதை என்னோடய ஃப்ரெண்டோட எனக்கு தந்தவங்க டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களோட வீட்டில் இருக்கிற பூசணியில் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். பூசணியில் இந்த பூக்கள், அதில் இருக்க பிஞ்சுகள், அது எல்லாத்தையும் சேர்த்து தான் வறுக்கணும். இதில் இருக்க மேலே இருக்க அந்த சுனையில் உரிச்சு எடுக்கணும். கீரையில் தண்டு உரிக்கிற மாதிரி உரிச்சு எடுத்துட்டு நல்லா சுடுதண்ணியில் போட்டு கழுவினீங்கன்னா அந்த சுனை இல்லாமல் போகும். ஆனால் பிஞ்சு இலைகள் தான் பறிக்கணும். அந்த பிள்ளை எனக்கு தந்த இதில் கொஞ்சம் லோங்காக இருந்துச்சு. நான் எங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி சின்ன கட் பண்ணினான். இந்த பிஞ்சுகளையும் நல்லா சின்ன கட் பண்ணிவிட்டு சுமார் ஒன்றும் இல்லை, ஒரு ஆயிலில் போட்டு வறுக்கிறதான், வறுத்து சாப்பிட்டு அவ்வளோ நல்லா இருக்கும். நான் இப்போ வடிவாக கட் பண்ணிட்டேன், சின்னதாக கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் சூடான ஒரு சட்டியில் ஆயில் போட்டு கார்லிக், சில்லிஸ், அப்புறம் நான் ப்ரோன், ட்ரை ப்ரோன், சின்ன குருணி ப்ரோன் போட்டிருக்கிறேன். உங்கள்ட்ட இருந்தால் போடலாம், இல்லாட்டி தேவையில்லை. அதை போட்டு இல்லாட்டி நெத்தலி போட்டு கூட வறுத்த நல்லா இருக்கும். போட்டு கொஞ்சம் நேரம் இதை மூடி போட்டு அவிச்சு கொள்ளுங்க. ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்புறம் இப்படி வந்துடும். நேரம் கைவிடாமல் அந்த தண்ணியெல்லாம் போக வரைக்கும் நல்லா வறுத்துட்டிங்களா ஒரு சூப்பரான டிஷ் ரெடி ஆகிருக்கும். இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க.